பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். கர்த்தர் யார்? அவர் உயர்ந்த விருட்சங்களை தாழ்த்தவும் அவரால் முடியும், தாழ்ந்து கிடக்கிற நிலையில் இருக்கிறவனை உயர்த்தவும் முடியும். பட்டுப்போன நிலையில் இருக்கிற ஒருவருடைய வாழ்க்கையை தழைக்க பண்ணவும் முடியும். ஐயா, எனக்கெல்லாம் குறை, பெருமையோடு நிற்கிறவருக்கு எதிர்த்து நிற்க அவரால் முடியும். எனக்கு அன்பானவர்களே, எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 17ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனத்தின் அடிப்படையில் உங்களோடு பேசி வருகிறேன். உங்கள் வேதத்தை நீங்களும் மறுபடியும் திருப்பிக்கிறீங்களா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்துக்கு மறுபடியும் திருப்பிக் கொள்ளுங்க. அப்படி எல்லாரும் திருப்புற வரைக்கும் நீங்களும் பாடுவோமா? கர்த்தலாமோ எல் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தலாமோ எல் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா நீரே எல்லாமே பார்த்துக் கொள்வே. யெகோவா நீரே எல்லாமே பார்த்துக் கொள்வே. ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் எல் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா நீரே எல்லாமே பார்த்துக் கொள்வே. யெகோவா நீரே எல்லாமே பார்த்துக் கொள்வே. கலங்கல்லப்பா நாங்கள், கலங்கல்லப்பா, கலங்கல்லப்பா நாங்கள், கலங்கல்லப்பா. நாமும் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா நிசியே என்னாலும் வெற்றி தருவே. யெகோவா நிசியே என்னாலும் வெற்றி தருவே. ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் எல் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ரூஃபா எந்தரும் தெய்வமே. யெகோவா ராஃபா சுகந்தரும் தெய்வமே. ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் எல் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் எல் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே.
பார்த்துருப்பீங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மறுநாளிலே அவர் நாயின் என்னும் ஊருக்கு ஏன்னா இயேசுவானவர் இந்த பூமியில் இருக்கும்போது ஒவ்வொரு நாளும் நடந்து நடந்து நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் என்று அப்போஸ்தலர் 10:38 சொல்லுகிறது. பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் விடுதலாக்கிறார். தாழ்ந்து கிடக்கிறவனை உயர்த்துறதுக்கு, சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி ஆசீர்வதிக்கிறதுக்கு இந்த பூமிக்கு வந்தார். அப்படி வந்து மனிதனாக இருந்த நாட்களிலே, அதனால தான் சாலமோன் ஞானி அதை குறித்து விளங்கலைன்னு சொல்கிறார். நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 18-19 அவர் சொல்லும்போது பெரிய ஞானி அவரே சொல்றார். என்னன்னது அவருக்கு என்ன மிகவும் ஆச்சரியமானவைகள் 3 உண்டு, என் புத்திக்கே எட்டாதவைகள் 4 உண்டு. அவையாவன ஆகாயத்துல கழுகின் வழி, பாம்பின் வழி, நடுக்கடல்ல கப்பலுடைய வழி, ஒரு கன்னியை நாடி வந்த மனுஷனுடைய வழி. ஏன்னா அந்த கன்னினா யாரு? நீங்களும் நானும் தான். அவர் யாருன்னா மணவாளன். அந்த கன்னியை தேடி வந்தார். எனக்கு கண்வானவனே, இந்த உலகத்தில் கன்னி மரியாளிடத்தில் என்ன செய்தார்? பிறந்தார், உட்பவித்து பிறந்தார். பொந்திய பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிறுவையில் அருண்டி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாளில் மரித்தோரிலிருந்து எழுந்தார். முதற் பேரானவர். எனக்கு கண்வான இந்த தேவன் ஒரு சமயத்தில் பூமியில் வந்து நம்மை போல பாடுள்ள மனுஷனாக 3.5 வருஷ காலம் நடந்து 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 அவர் செய்தது நம்ம இப்போ எத்தனை 1000 வருஷமாக செஞ்சு பார்க்குற முடிக்க முடியல. ஏன்னா இன்னும் அது முடிஞ்ச பாடில்லை. எழுப்புதல் வந்துருச்சா? இல்லை வருகை வந்துருச்சா? இல்லை எல்லாரும் மனம் திரும்பிட்டாங்களா? ஏன் தாமதிக்கிறார்? இன்றைக்கி அநேகர் கேட்குறாங்க, ஏசு வருவாருங்கிறீங்களே, எப்போங்க வருவார், எப்போ வருவார்? பேதுருக்கு எழுதும்போது அவர் தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி வாக்குத்தத்தத்தின்படி அவர் தாமதமாக இருக்கல. எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறார். ஒரு தடவை குமாரனாகி இந்த மண்ணிலே எதற்காக வந்தாராம்? அதையும் காரணம் சொல்றார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து ஏசாயா எழுதி வைத்ததை இயேசு கிறிஸ்து வாசித்ததை இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், விடுதலையை கொடுக்கவும், பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார். அதனாலதான் இயேசு என்ன செஞ்சார்? இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய், இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய். எண்ணில காரியம் யாவும் முடிக்க, எண்ணில காரியம் யாவும் முடிக்க, மண்ணிலும் வேண்டிலும் வாழ்ந்து சொவிக்க, மண்ணிலும் வேண்டிலும் வாழ்ந்து சொவிக்க, இயேசுவையே துதி செய் நீ மனமே, துதி செய், இயேசுவையே துதி செய் நீ மனமே, துதி செய். மாசனுகாத பராபர வஸ்து, மாசனுகாத பராபர வஸ்து, நேசகுமாரன் மெய்யான கிறிஸ்து, நேசகுமாரன் மெய்யான கிறிஸ்து, இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி
கிறிஸ்தே சுவையே துதி செய் நீ மனமே சுவையே துதி செய். குற்றமில்லாதவர். எபிரேயர் 2:7 சொல்லுகிறது அவர் எப்படிப்பட்டவர் என்று. மிக அழகாக எழுதி வச்சிருக்காரு. எபிரேயர் 2:7 அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கி. இந்த மனுஷனை பாருங்க, மனுஷனை உண்டாக்குறவர் தேவதூதரோட சற்று சிறியவனாக்கி நீர் மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி. உனக்கு எனக்கு தாங்க கனத்தினாலும் மகிமையினால் அவனுக்கு முடிசூட்டி உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் அவனை அதிகாரியாக வைத்து. நம்மளை அதிகாரியா வச்சிருக்காரு. சகலத்தையும் அவன் பாதத்திற்கு கீழ்ப்படுத்தினீர். ஹல்லேலூயா. எனக்கு கண்வாளி எல்லாத்தையும் நம்ம காலுக்கு கீழே ஆசீர்வாதம். நம்ம நடந்து போகிற இடத்துல தான் சாப்பிட நெல் வருது. நம்ம நடந்து போகிற பூமியில் இருந்தால் நம்ம உடுத்திக்கிற ஆடைக்கு நூல் வருது. நாம் காதில் கழுத்தில் எங்கேயாவது ஓட்டை இல்லாட்டா கூட ஓட்டையை போட்டு மாட்டிக்கிற தங்கம் எங்கேருந்து தான் வருது? அந்த பூமியிலேருந்து தான் வருது. ஆனால் அது காலு கீழே கிடக்க போகிறது. நாம் தூக்கி தலையிலையும் கழுத்துலையும் வச்சுக்கிறோம். எனக்கு கண்வாளி ஒன்றை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் எல்லாவற்றையும் வெறுத்து இந்த பூமிக்கு மேன்மையை வெறுத்து இந்த பூமிக்கு வந்தவருடைய நோக்கம் என்ன தெரியுமா? பட்டு போனதை தழைக்கப்படணும். இனிமே ஆகாதுங்கிறத ஆக வைக்கணும். அதான் அவர். ஏன்னா அவரால் கூடாது ஒன்றுமில்லைங்கிறத ஜனங்கள் வாயிலிருந்து சொல்ல வைக்கணும். நீங்களும் நானும் சொல்லணும், ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் எல்லாம் ஆகும்னு பாடணும், துதிக்கணும். ஏன்னா அவரை பார்த்து நம்ம சொல்லணும், ஐயா சகலத்தையும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, மகிமைக்கு பாத்திரரே, உங்கள் ஆராதிக்கிறோம் நம்ம பாடணும். இங்கே பார்க்கிறோம், அவர் நடந்து அப்படி வரும்போது ஒரு கிராமத்துக்கு வர்றார். அந்த கிராமத்துக்கு பேர் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது நாயினூர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி போனால் இஸ்ரேல் தேசத்துக்கு போனவங்க பார்த்துருக்கலாம். சிலருக்கு இஸ்ரேல் தேசத்துக்கு போனால் தான் ஆவி வருதுங்க. அதெல்லாம் இல்லை, எங்கே இருந்தாலும் அவருடைய ஆவி நம்மோட தான் இருக்குது. ஏன்னா அவரே சொல்லிட்டார், நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள், அதை விட பெரிய இது ஒன்றும் கிடையாது. தேவனுடைய ஆவி உங்களில் என்ன செய்கிறார்? வாசமாக இருக்கிறார். ஆகினால நம்ம அங்கே போனாதான் இங்கே போனாதால எங்கே நம்ம கூப்பிட்டாலும் அவரே சொல்லியிருக்காரு. மற்ற 8:7 உனக்கு வியாதி வந்தால் கூட நான் வந்து உன்னை குணமாக்குவேன் இருக்கேன். நான் வந்து குணமாக்குவேனார், நம்ம போடல. எனக்கு கருவாளை இங்கே பார்க்குற அந்த நாயினூர் என்கிற ஒரு கிராமத்துக்கு அவர் உள்ளே போகலை. வெளியே வந்தவுடனே ஒரு காரியம் நடக்குது. ஒரு பாடையில் ஒருத்தனை வச்சு தூக்கிட்டு வராங்க. எதுக்கு? ஒருத்தனை பாடையில் தூக்கிட்டு தான் எதுக்கு தூக்கிட்டு வருவாங்க? முடிஞ்சு வச்சு, எல்லாம் முடிஞ்சு வச்சு, வீட்டிலே குளிப்பாட்டி புது துணி போட்டு எல்லாம் அழுக வேண்டியதெல்லாம் அழுது மாலை மரியாதையெல்லாம் செஞ்சு கடைசியில் தூக்கி என்ன செய்வாங்க? பாடையில் வச்சு கிராமத்தில் அடக்கம் பண்ண போகிறாங்க. அப்போ இயேசு வருகிறார். வாசிங்க. அவர் ஊரின் வாசலுக்கு சமீபத்து வந்தபோது மரித்து போன ஒருவனைனா என்ன அர்த்தம்? செத்து போய் முடிஞ்சு போனப்போ அது ஒன்றும் கிடையாது. அவனை இனிமேல் என்னதான் செஞ்சாகணும்? அடக்கம் பண்ணித்தான், வேற வழி கிடையாது. ஏன்னா அந்த மனுஷனுடைய உடம்பு அவ்வளோதான். அதுக்கு மேலே அதுக்குள்ளேயே ஊதுபத்தியோ என்னென்னத்தையோ செண்டு பன்னீரெல்லாம் தொளிச்சு வாசனை வராமல் வச்சுருக்கிறதே பெரிய பாடு. இப்போ அடக்கம் பண்ண தூக்கிட்டு வராங்க, அவ்வளோதான். இதுக்கு மேலே அங்கே ஒன்றுமே கிடையாது. வாசிங்க. அப்பொழுது அவன் தன் தாய்க்கு ஒரே அது மட்டும் இல்லை, அவருடைய நிலையை போய் கேட்டாரா? இவர் யாருன்னா விசாரிச்சாரா? யார்கிட்டையாவது வந்தவங்ககிட்ட கேட்கல. ஏன்னா அவர் காண்கிற தேவன். நம்ம பாடுறோம்ல, எல்லாத்துக்கும் பாட்டு வச்சுருக்கோம். என்ன பாட்டுருக்கோம்? நம்ம பாடுறோம்ல எல்லாத்துக்கும் என்ன? ஹல்லேலூயா. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்ணில் மண்ணி போல் உன்னை காப்பேன், கண்ணில் மண்ணி போல் உன்னை காப்பேன், உன்னை விட்டு விலகும் திகையாதே கலங்காதே மகனே, நான் உன்னுடன் இருந்து
நிற்க பயமே, திகையாதே கலங்காதே மகளே, நான் உன்னுடன் இருக்க பயமே. அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன். உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். உன்னை விட்டு உன்னை விட்டு உன்னை விட்டு விலகு, உன்னை என்று கைவிடவில்லை. எல்லாம் கைவிட்டுருவான். அதனாலதான் ஒருத்தர் தூக்கிட்டு போகும்போது இன்னைக்கு உலக வழக்கத்தின்படி ஒரு பாட்டு போட்டுக்கிறான். வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ அவனுக்கு தெரியாது, உனக்கு எனக்கு தெரியும். ஓ முடிவை குறித்து நமக்கு நம்பிக்கை உண்டு. ஏன்னா கடைசி வரைக்கும் ஒருத்தர் இருக்கிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். அதுதான் அவரோட தான் அதிக நாள் இருக்க போறோம். இங்க அடக்கம் பண்ண வெறும் சரீரத்தை தூக்கிட்டு வந்தார். ஏன்னா மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டாய் மண்ணுக்கு திரும்ப, அவ்வளவுதான். தேவனை தந்த அந்த ஆவி ஆட்ட போயிடும், தேவனிடத்துல தான் போகும். இங்கே பார்க்கிறோம், அவன்கிட்ட போய் விசாரிக்கல. அவருக்கு தெரியுது அவன் தாய்க்கு ஒரே மகனாயிருந்தான், அதனால அவளுக்கு புருஷனும் இல்லை. அதனால தானே விதவை தாய். இல்லாட்டி அப்படின்னு தெரியும். அவனை இப்போ எல்லாம் முடிஞ்சு போச்சு, அவனுடைய நம்பிக்கை பூரா முடிஞ்சு போச்சு, அவன் வாழ்க்கையே பட்டு போச்சு. ஏன்னா ஆம்பளை பிள்ளை இருந்தால் கவலைப்பட வேண்டியதில்லை, புருஷனும் இல்லை மகனும் இல்லை. இனிமேல் அந்த தாய்க்கு என்ன இருக்கு? ஒன்றும் இல்லை. அவனுடைய நிலையை அறிந்து அந்த தூக்கிட்டு வர பாடையை போய் இயேசு தொட்டார். ஜனங்கள் எல்லாம் என்ன செய்தாங்க? நின்றாங்க. என்னடா அவரு தூக்கிட்டு போகிற பாடையை தொடுறாரு, என்ன விஷயம்? ஏன்னா யாரும் தொட மாட்டாங்க. ஏன்னா கண்மாரி தொட்டோன்னு அவர் நின்று அவர் சுமந்தவங்க என்னன்னு தெரியல. ஏன்னா அவர் போட்டிருக்க ட்ரெஸ்ஸை பார்த்துருப்பாங்க, அவரை பார்த்துருப்பாங்க, அவரை குறித்து ஏதோ கூட்டம் பின்னாடி வர்ற கூட்டத்தை பார்த்து ஏதோ பெரிய ஆளியா நிப்பாட்டி பாடையை அவர் நிப்பாட்டினாங்க. அந்த பண்ண அவர் சொட்டு வாலிபன்ட்ட பேசுகிறார். அவன்கிட்ட என்ன பேசுகிறாரு வாசிங்க பார்ப்போம். கிட்ட வந்து பாடையை தொட்டார். அவனை தொடலை, பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர் வாலிபனை எழுந்திரு. ஐயா வார்த்தை எப்படி இருக்குமா? நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஏன்னா மனுஷனுடைய வார்த்தை எப்படி இருக்கும்? அந்த ஆண்டவருடைய வார்த்தைக்கு வித்தியாசம் இருக்குவாங்க. நீதிமொழிகள் 15:26. துன்மார்க்கருடைய நினைவுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். சரி. சுத்தவான்களுடைய வார்த்தைகளோ இன்பமானவைகள். ஆமா, அல்லேலூயா. அந்த வார்த்தை இன்பமான வார்த்தை. ஒரு வார்த்தை தான் சொன்னார். அவரை கூட தொடல. தொட்டு என்ன சொன்னாரு? வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன். உடனே எழுந்து, ஐயா செத்த சரீரத்துக்கு காது கேட்டு உயிர் வந்துருச்சு. பூமி எங்கும் இல்லாத அதிசயத்தை செய்கிற ஆண்டவர் பட்டு போனதை தழைக்க பண்ணுகிற தேவன். எல்லாம் சொல்லுவாங்க, இனிமே இதில் என்ன இருக்கு? டாக்டர்கிட்ட கொண்டு போனீங்கன்னா என்ன சொல்லுவாங்க? இது செத்து எவ்வளோ நேரம் ஆச்சு? ஒன்றுமே என்ன இருக்குது? அதுக்கு எல்லாம் முடிஞ்சு வச்சுங்க, அவ்வளோதான். டாக்டருக்கு வேலை உயிர் இருக்கிற வரைக்கும், இந்த ஆம்புலன்ஸில் கூட உயிர் இருக்கிற வரைக்கும் தான் தூக்குவோம். இல்லைன்னா என்ன செய்ய மாட்டாங்க? எடுக்கவே மாட்டாங்க. வந்து பாப்பா விட்டு போயிடுவாங்க, அதுக்கு வேலை இருக்குன்னு போயிடுவாங்க. ஆனால் பாடையில் வச்ச பிறகும் தொட்டு வாலிபனே எழுந்துரு அப்படி சொன்ன அடுத்த நிமிஷமே அந்த பரலோகத்திலிருந்து அந்த ஜீவன் திரும்ப வந்து அவனுக்குள்ளே போய் அவன் எழுந்து உட்கார்ந்தான். எனக்கு கண்மனுடைய ஜீவனை தருகிற ஆண்டவர். அதனால தான் நம்ம பாடுறோம். என்ன பாடுறோம்? ஜீவனை பார்க்கிறோம் தேவனில் காவலை, ஜீவனை பார்க்கிறோம் தேவனில் காவலை, ஆவலாய் நான் புகழுவே, ஆவலாய் நான் புகழுவே. கதிரவன் எழுகின்ற காலையில் இறைவனை, கதிரவன் எழுகின்ற காலையில் இறைவன் துதி செய்ய மன்னன் எழுந்தேரா, துதி செய்ய மன்னன்
எழுந்தீரா. வறண்ட தண்ணீரற்ற பணம் என்ற புவி தண்ணில், வறண்ட தண்ணீரற்ற பணம் என்ற புவி தண்ணில் திரண்டது மதை நாடுவே, திரண்டது மதையை நாடுவே. கதிரவன் எழுகின்ற காலையில் இறைவனை, கதிரவன் எழுகின்ற காலையில் இறைவனை செய்ய மன்னவே எழுந்தீரா, துதி செய்ய மன்னவே எழுந்தீரா. எனக்கு அன்பானவனே, அவருடைய வல்லமையுள்ள வார்த்தை, ஏன்னா சுத்தமானவருடைய வார்த்தை எப்படிப்பட்டது? இன்பமானது. தாய்க்கு இன்பத்தை கொடுத்துச்சு, சுற்றி இருக்கிறவங்களுக்கு இன்பத்தை கொடுத்துச்சு, சூழ்ந்து இருக்கிறவங்களுக்கு இன்பத்தை கொடுத்துச்சு. எப்படி வந்துருச்சா? எப்படி வந்துருச்சா? இது நடக்குமா? நடக்குமா? எத்தனை பேர் யோசிச்சிருப்பான், நேற்று செத்தது இப்போ உயிரோடு வந்துருச்சுட்டானா? பட்டு போனதை தழைக்க பண்ணுகிற தேவன். பட்டு போனதை தழைக்க பண்ணுறோன்னு, அந்த பட்டு போச்சுன்னா என்ன, இனிமேல் ஒன்றுக்கு ஆகாது, எரிக்கிறதுக்கு இல்லாட்டி கொண்டு புதைக்கிறது தான் ஆகும். இப்போ அது மயானம் வந்துருச்சு, மின்சார மயானம். அவர் ஒன்றுமே செய்யலை. வாலிபனை எழுந்திருந்தார். அவருடைய தாய் நிலைமையை நினச்சி அவருடைய கண்ணீரை பார்த்து இறங்கி கூப்பிட்டார், வாலிபனை எழுந்திரு. உடனே அவன் எழுந்து உட்கார்ந்து தொடங்கினான். பாடையிலேருந்து எப்படி எழுந்திரிச்சு உட்கார்ந்தான்? நம்ம தான் எல்லா கட்டும் போட்டுருமே, வாயை திறக்காதுன்னு வாயை கட்டிடுவோம், கையை கட்டிடுவோம், காலை கட்டிடுவோம். இத்தனை நாள் பேசுனது போதாதான்னு அத்தனை கட்டும் போயிருச்சு. ஏன்னா அவர் கட்டுக்களை அறுக்கிறவர், மரணத்தை ஜெயித்தவர், கல்லறை திறக்க காவலர் நடுங்க கஸ்திகள் அடைந்தவர், கட்டுக்களை அறுத்தார். இவருடைய கட்டுக்களை விழுந்து லாசரு கூட சுத்தின சேலையோட வந்தான், இவன் வரல. அப்படி உடனே எழுந்தா, வாயை திறந்தாச்சு, பேசியாச்சு. உடனே ஏசு பார்க்க, அங்கே இருக்கிறவங்களாம் பார்க்க, உடனே என்ன செய்யறார்? ஏசு என்ன செய்யாருமா? அவன் பேச தொடங்கினான். உடனே அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார். சுத்தவானுடைய வார்த்தை எப்படி இருக்கும்? இன்பமானது. அவ தாய் எத்தனை சந்தோஷப்பட்டிருப்பா. ஐயோ, என் கவலையெல்லாம் போயிடுச்சுங்க. எனக்கு அன்பானுள்ளே, எல்லாருடைய கண்ணீரை துடைக்கிற ஒரு ஆண்டவர். நாம் அநேக நேரங்களில் பாடுவோம். என்ன பாடுவோம்? கண்ணீர் எல்லாம் துடைப்பா, கண்மணி போல் காப்பா, கார்மேக போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கனிவோடு உன்னை காத்திடவே, கார்மேக போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கனிவோடு உன்னை காத்திடவே. இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், அவளை உன்னை கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார், அவளை உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். எத்தனை நேரத்திலும் ஆதரவு அளிக்கிற தேவன் இன்னைக்கு சொல்றாரு, பட்டு போனதை தருவேன்ப்பா, விட்டு போனதை தருவேன்ப்பா, கெட்டு போனதை தருவேன்ப்பா, என்னால் முடியும்ப்பா. நம்புறீங்களா? முழு இருதயத்தோடு விசுவாசிக்கிறீங்களா? டாக்டர் சொல்லியிருப்பாங்க, இனிமேல் இந்த கட்டி போகவே போகாதுங்க, இந்த கட்டி கரையிறதுக்கு வாய்ப்பே இல்லை, ஆப்ரேஷன் பாரு. ஆனால் இயேசுவின் நாமத்தில் நான் சொல்ல, உன் கட்டி ஒன்றும் இல்லாமல் போக முடியும். டாக்டர் சொல்லியிருப்பார், இருதயத்தில் ஓட்டம் விழுந்துருச்சுங்கிறத அடைக்கவே முடியாதும்பார். ஆனால் கர்த்தர் புதிய வாழ்வையே உண்டு பண்ணி உனக்கு தருவார். ஒருவேளை நினைக்கலாம், இனிமேல் குழந்தை வர்றதுக்கு உனக்கு வாய்ப்பே இல்லைங்க, உன் கர்ப்பப்பையே சுருங்கி போச்சுப்பார். கர்த்தர் ஒரு புதிய கர்ப்பப்பையை உனக்கு உருவாக்கி தருவார். ஏன்னா அவரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. நீ நம்ப முடியுமா? தொலைக்காட்சியில் பார்க்குற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை பார்க்குறீங்க, கேட்குறீங்க, சந்தோஷப்படுறீங்க, ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுங்க.
தொடர்ந்து வரணும், தேவைகள் சந்திக்கப்படணும். எங்கள் ஆலயத்தில் வந்து பாருங்கள், எத்தனையோ காரியம் இன்னும் செய்யப்படலை. காரணம், இவங்களுக்கு எல்லாம் செய்யணும்னு ஆசை தான். ஆண்டவர் தான் எழுப்பி தரணும். கூட்டு வர கூட வாராவாரம் 4000 ரூபா பணம் செலவழிக்கிறக்கு அந்த பாடு வரணும். நீங்களும் ஜெபிங்க. உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே இந்த ஊழியத்திற்கு உதவலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் 2 நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும். அதன் வழியாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்கள் ஜெபக்காரி எதாக இருந்தாலும் சரி, காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே தொடர்பு கொள்ளலாம். இப்போவும் உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. பட்டு போனதை, விட்டு போனதை, கெட்டு போனதை, தாழ்ந்ததை உயர்த்துகிறவர், உயர்ந்ததை தாழ்த்துகிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. இன்றைக்கு இந்த நிமிஷத்தில் மருத்துவர்களால் கைவிடப்பட்டு ஒருவேளை வீட்டுக்கு தூக்கிட்டு வந்து, ஐயோ எனக்கு ஒரு நம்பிக்கை தானே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கண்ணீர் வடிக்கிறீங்களா? கவலைப்படாதிருங்கள். கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். உங்கள் கண்ணீரை துடைப்பார், கவலைகளை மாற்றுவார், வேதனைகளிலிருந்து விடுதலை தருவார். அன்பின் தெய்வமே, இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களுடைய கண்ணீரை துடைத்தரலும், உடைய வேதனைகளை மாற்றும், விடுதலை தார். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.